வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை விளைக்கிழங்குடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெயருக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு ரொம்பவே இனிப்பாக இருக்கும். கிராமப்புறங்களில் இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு காய்கறியாக கருதி மசாலா சேர்த்து சமைக்காமல் வெறுமனே அவிச்சு அப்படியே காலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய நேரங்களில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தின்பண்ட மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சர்க்கரை விளைக்கிழங்குடைய மகத்துவம் குறித்து தெரிந்தது கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஊட்டச்சத்து மிகுந்திருக்கக்கூடிய இந்த சர்க்கரை விளைக்கிழங்கை நீங்கள் தவறாமல் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை பெற்று எந்தெந்த நோய்கள்லாம் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய நலன் மேம்படும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. நம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கை நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவித்து தோல் உரித்த சர்க்கரை விளைக்கிழங்கின் மீது எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அது அவ்வளவு டேஸ்டாக அருமையாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். நீண்ட நேரம் நீங்கள் உங்களுக்கு பசி எடுக்காதல உங்களுடைய உடல் எடையை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கும் போது இதயத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஆரோக்கியமான இதயத்தை பெறலாம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறையும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்து சொல்லக்கூடிய நார்சத்தினுடைய 2 வகைகள் சர்க்கரை விளைக்கிழங்குல தாராளமான அளவில் இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மீது இது பிணைத்து கொண்டும், அதாவது ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்திக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியேற்றுவதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலோடைய அளவுகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதிலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு, அதாவது எல்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கும். அப்படின்றதால சர்க்கரை விளைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடியது சர்க்கரை விளைக்கிழங்கு. இதனால உங்களுடைய ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். நம் இதய நலனை மேம்படுத்துவதிலும் ரத்த அழுத்த அளவை, அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுலையும் அந்த கட்டுப்படுத்துறதுலையும் பொட்டாசியத்தினுடைய பங்கு வந்து முக்கியமானது. அதோடு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்தினுடைய செயல்பாடுகளை பொட்டாசியம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த பொட்டாசியம் சத்து கிடைக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி, அதாவது அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனையையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து குறைய ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, லோ பிபி ஹை பிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. சர்க்கரை விளைக்கிழங்குல விட்டமின் சத்து வந்து நிறைவான அளவில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விட்டமின் சி என்னும் உயிர் சத்து தாராளமான அளவில் சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்குது. அதோட ரத்த நாளங்களை வந்து உங்களுக்கு அந்த பாதிப்புகளை வந்து தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை விளைக்கிழங்குல கிடைக்கும். இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள்லாம் வாரம் ஒரு முறையாவது சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்டு வரலாம். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பீட்டா கரோட்டின் நிறைந்தது சர்க்கரை விளைக்கிழங்கு. இதனால பீட்டா கரோட்டின் இல்லாமல் போறதால உங்களுடைய உடல்ல என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க கியூர் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் சத்து மிகுதியான அளவில் இருக்கும். இது நம்மளுடைய உடல்ல இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சுத்தி உங்களுடைய இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தான் சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு பீட்டா கரோட்டின் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை நீங்கள் பெறணும், நீடித்த நோய்களை உங்களுக்கு குணப்படுத்திக்கணும் அப்படின்னா சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நீடித்த அலர்ச்சி காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, இதய நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அந்த சர்க்கரை வியாதிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகளை எதிர்க்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதன் மூலமாக அந்த பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தொடங்கி பலவிதமான ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். அதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது சர்க்கரை விளைக்கிழங்கு. இதனால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து சர்க்கரை விளைக்கிழங்கோட ஒப்பிடும்போது சர்க்கரை விளைக்கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸோடைய அளவு குறைவு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் சர்க்கரை விளைக்கிழங்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். ஆகியால இது வந்து உங்களுடைய அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிக ரத்த சர்க்கரை கூட உங்களுடைய இதய நலன் வந்து மோசமடையும். அதாவது வந்து பிளட்ல வந்து உங்களுடைய சுகருடைய அளவு அதிகமாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுடைய இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு
விலைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா மக்களே, சர்க்கரை விலைக்கிழங்குல என்னென்ன நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இதுக்கப்புறம் சர்க்கரை விலைக்கிழங்கு கிடைச்சா சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் பார்ப்போம். நன்றி மக்களே.